கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1948களில் வெளிவந்த ராஜா மணி அல்லது ஓர் அபூர்வ மர்மம் என்ற துப்பறியும் நாவலை காண உள்ளோம். இதன் ஆசிரியரான ஆரணி குப்புசாமி முதலியார் ஏறத்தாழ 75 நாவல்களை எழுதியுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை துப்பறியும் நாவல்களே. அக்காலத்தில் நடுத்தர மக்களிடையே புத்தகம் படிக்கும் பழக்கம் பரவுவதற்கு இவரது எழுத்துக்கள் முக்கிய காரணமாக அமைந்தன. இவரது நாவல்களும் பெரும்பாலும் ஆங்கில நாவல்களை தழுவியே எழுதப்பட்டவை. அதிகாரம் 7. தங்கம்மாள் ராஜாமணியினுடைய சவத்தை பார்த்துவிட்டு வந்ததாக கூறியதை கேட்டதும் பூபாலப்பிள்ளை, இல்லை இல்லை, அங்கிருக்கும் சவம் அவளுடைய சவமல்ல, அவளைப் போன்று வேறு எவராவது சவமாக இருக்க வேண்டும் என கூறினார். தங்கம்மாள், கடவுளனுடைய அருளால் அப்படியே இருந்துவிட்டேன், எனக்கு மிக்க சந்தோஷம்தான். ஆனால் அங்கிருந்து கிடப்பவளனுடைய கூந்தல் அவளுடைய கூந்தலைப் போலவே பளபளப்பாக பொன்னிறம் வாய்ந்ததாக அல்லவா இருந்தது என கூறினாள். ஜெய்சிங், பூபாலப்பிள்ளை கூறுவது உண்மைதான். அவர் அப்பெண்ணை கண்டு பேசியிருக்கிறார். அதுவும் சமீப காலத்திலேயே. அவள் தன் மனைவி என்று அவள் அல்லவென்றும் அவருக்கு மிக நன்றாக தெரியும் என கூறினான். பூபாலப்பிள்ளை, அவள் என் மனைவி அல்ல அல்ல என்று 1000 தரம் கூறுவேன் என கூறினார். அதை கேட்டதும் தங்கம்மாள் மனதில் இருந்த பெரும் பாரம் கழிந்தது போலிருந்தது. அவள் உடனே தன்னை மறந்து கீழே முழங்காற்படியிட்டு, கடவுளே உமக்கு மிக்க வந்தனம் என்று கூறியதும் மறுபடியும் பழைய கலவரத்தோடு, நான் என்ன பரம் தவறு செய்துவிட்டேன்? அவள் இறந்து போய்விட்ட பிறகே நான் அவள் ரகசியத்தை வெளியிட்டிருக்க வேண்டும். அவ்வாறு அவளுக்கு வாக்களித்திருக்கிறேன். இப்போது அதை வெளியிட்டது பெரும் தவறாகிவிட்டதே. என்ன செய்வேன்? நான் பூரண நன்றியுள்ளவள் என்று நம்பிக்கையால் தானே அவள் நிம்மதியோடு சென்றாள் என்றாள். பூபாலப்பிள்ளை தங்கம்மாளுடைய முகத்தை உற்று நோக்கி, தங்கம்மா, நான் என் மனைவியை அதிகமாக நேசிக்கிறேன். இப்பொழுது என் சுகம் அனைத்தும் அவளை நாடியே இருக்கிறது என்றார். இதை கேட்டதும் தங்கம்மாள் சந்தோஷத்தால் துள்ளி எழுந்து, நீர் அவளை நேசிக்கிறீரா? அப்படியாயின் நான் ஆண்டவனை வாழ்த்தி போற்றுகிறேன் என்று ஆனந்த கண்ணீர் விட்டுக்கொண்டு ஒரு மூலையில் சென்று நின்றாள். இச்சங்கதிகள் யாவும் கேட்டதும், இனி நாம் அப்பரிதாபமான ராஜாமணி என்ற பெண்ணை கண்டுபிடிப்பதே நமது வேலை என்று ஜெய்சிங்கும் ஆனந்த் சிங்கிற்கும் புலப்பட்டது. அவளை எப்படி கண்டுபிடிப்பது என்பது அவர்களுடைய பெரிய கவலையாகிவிட்டது. இப்பொழுது அவர்கள் இருவரையும் கண்டுபிடித்தால்தான் அவளை கண்டுபிடிக்கலாம் என்று தெரிந்து கொண்டார்கள். அதனால் அந்த கொலைக்காரர்களையும் கண்டுபிடிப்பது மிகவும் அவசியமானதாகும் முதல் வேலை என்றும் அவர்கள் தீர்மானித்துக் கொண்டார்கள். ஆனந்த் சிங், நாம் முதலாவதாக அந்த கள்ளர்களுடைய நாட்டவர்கள் இருக்கும் பாகத்தை சோதனை செய்வோம். சண்முகம், ராசப்பன் நமக்கு உதவி செய்வார்கள். விவகாரம் திருப்தியாகவே முடியும். இதுவே என் ஆலோசனை என்றான். ஜெய்சிங் தலையசைத்து, அக்கள்ளர் தங்கள் நாட்டார்கள் இருக்கும் இடத்திலேயே ஒளிந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் கருதவில்லை. அவர்கள் தனியா இல்லை என்பதை நீ கவனிக்க வேண்டும். காண்போர் மனதை கவரத்தக்க முகவிலாசமுடைய ஒரு பெண்ணை கூட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டமான இடத்தில் அவளை வைத்துக் கொண்டிருந்தால் அவளை பற்றிய பிரஸ்தாபம் வெளிவரும். அதை மறைக்க வேண்டியதவர்கள் முதற் கடமையாக இருக்கும் என்றான். ஆனந்த் சிங், ஆமாம், அவர்கள் ஜாதியார் அந்நியர் சங்கதிகளை தூற்றுவதில் பிரசித்தி பெற்றவர்கள். அவர்கள் அவளுக்கு சாதாரண அநாகரிக பெண் போல உடை அணிந்து அவளை இழிவாக நடத்துவதாயின் பரவாயில்லை, யாரும் கவனிப்பார்கள். அவளோ அவர்களுக்கு ஒரு முதல் தரமான உயர்ந்த சரக்கு போன்றவள். அவளால் பெருத்த தொகை சம்பாதிக்க அவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். ஆகையால் தங்கள் நோக்கம் நிறைவேறும் சமயம் வரும் தனிலும் அவர்கள் அவளை மிக்க உயர்ந்த நிலைமையில் வைத்து பாதுகாத்து வருவார்கள். அவர்கள் அவள் மூலமாக பூபாலப்பிள்ளையிடம் மிக்க பணம் சம்பாதிக்க கருதி இருக்கிறார்கள் என்பதில் உனக்கு சந்தேகமில்லை என்றே கருதுகிறேன் என ஜெய்சிங் கூறினான். ஆனந்த் சிங், அதற்கோ அல்லது அதுபோன்ற வேறொரு காரணத்திற்காகவோ பூபாலப்பிள்ளை செல்வந்தன், அவன் தங்கள் நாட்டை விட்டோடிவிட்ட உதவி செய்வான் என்று அவர்கள் எதிர்பார்க்கலாகும். ஜெய்சிங், அவர்கள் தங்கள் நாட்டார் இருக்கும் பிரதேசத்தில் வசிக்காவிட்டால் வேறு பாஞ்சால நாட்டார், மலையாளத்தார், தென்னாட்டார் முதலியவர்கள் வசிக்கும் இடத்தில் இரார்கள். அவர்கள் நோக்கம் அவர்கள் ஆற்றின் மறு கரைக்கு சென்று சாரையூரில் இருப்பார்கள் என்று கருதுகிறேன். சண்முகத்தை அங்கு அனுப்பினான் அல்ல என்று கேட்டான். ஆனந்த் சிங், ஜன நெருக்கமான நகரத்தில் இருந்தால் அவர்களை அந்நியர் கவனிப்பதை விட கொஞ்சம் ஜனங்கள் இருக்கும் நாட்டுப்புறத்தில் இருந்தால் அதிகமாக கவனிப்பார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். அதை நீ கவனிக்கவில்லை போலும். ஜெய்சிங், அப்படியாயின் அவர்கள் எங்கு போயிருப்பார்கள் என்று நீ கருதுகிறாய்? ஆனந்த் சிங், என் அனுபவமான ஆலோசனைக்கு புலப்படுவதாவது என்று சற்று நேரம் சிந்தித்து பின்வருமாறு கூறினான். அக்கல்லர்கள் பூபாலப்பிள்ளையிடம் பணம் பிடுங்க எண்ணி அப்பெண்ணை களவாடி கொண்டு போனார்கள் என்று நீ கருதுகிறாய். நானும் அப்படியே கருதுகிறேன். ஆகையால் இப்பொழுது அவர்கள் நாட்டு முழுமையும் அவன் மேலேயே இருக்க வேண்டும். அவர்கள் இனி செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தும் அவனை பற்றியதாகவே இருக்கும். அதற்காக அவன் விஷயங்களையே அவர்கள் இப்பொழுது முக்கியமாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இதன் மேல் என்ன உத்தேசம் ஏற்படுகிறது? ஒரு கள்ளக்கூட்டத்தார் ஒரு பாங்கியை கொள்ளையடிக்க கருதுகிறார்கள். அப்போது அவர்கள் என்ன செய்வார்கள்?
அந்த பாங்கிக்கு சமீபமான ஒரு இடத்தை தந்திரமாக வாடகைக்கு வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கொண்டே பாங்கியில் இருக்கும் பணப்பெட்டிக்கு சுரங்கம் தோண்ட முயல்வார்கள். இப்போது இக்கல்வர்கள் செய்ய முயல்வது வேறு விதமான கொள்ளையே. இக்கல்லர்கள் காரியம் முழு நாட்டமும் பூபாலப்பிள்ளை மேலும் அவர் வீட்டின் மேலுமே இருக்க வேண்டும். பாங்கி கொள்ளைக்காரர் அதன் அருகில் இருப்பதோடு அப்பாங்கியில் உள்ள காவலர் மற்ற ஆட்கள் முதலியவர்களை தந்திரமாக சிநேகம் செய்து கொண்டு அவர்கள் மூலமாக யாவும் அறிந்து கொள்வார்கள். சமயம் வாய்ந்தால் அவர்களில் சிலரை உளவாளிகளாக அமர்த்திக் கொள்வார்கள். அப்படியே இவர்களும் பூபாலப்பிள்ளையின் வீட்டின் அருகில் இருந்து கொண்டு அங்குள்ள வேலையாட்கள் முதலியவர்கள் மேல் நாட்டம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். நமக்கு மட்டும் இப்பொழுது போதுமான அவகாசம் இருந்தால் என்றதும், ஜெய்சிங், நமக்கு அவகாசம் இல்லையே, அந்த கம்பீரமான பெண் அத்துஷ்டர்களிடம் சிக்கிக்கொண்டு அவதிப்படும்படி விட்டிருப்பது மிக்க பரிதாபமாக இருக்கிறது என்றான். ஆனந்த் சிங், நமக்கு அவகாசம் இருந்தால் நான் சொல்வதெல்லாம் கூடி நாம் சற்று நிதானமாக பொறுக்க வேண்டியதுதான். வேடன் வலையில் பட்சிகள் சிக்கிக் கொள்வது போல அக்கல்லர்கள் எப்படியும் கடைசியில் நம்மிடம் சிக்கிக் கொள்வார்களா? ஆகையால் நான் கூறுவதாவது, இப்பொழுது நாம் பூபாலப்பிள்ளையின் வீட்டருகிலேயே வேவு பார்க்க வேண்டும். எனக்குள்ள அனுபவம் என்ன கூறுகிறது என்றால், இப்பொழுது அக்கல்லர்கள் பூபாலப்பிள்ளையும் அவர் வாசஸ்தலமும் தங்கள் பார்வையில் இருக்கத்தக்க அவ்வளவு சமீப இடத்திலேயே தான் இருக்க வேண்டும். இதுவே நிச்சயம் என்றான். ஜெய்சிங், நானே சில நாட்களாக அப்பிரதேசத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். அங்கு அருகிலுள்ள ஒவ்வொரு வீட்டின் விவகாரமும் எனக்கு நன்றாக தெரியும். அங்கு அவர்கள் 1 நாள் 2 நாட்களுக்கு மறைந்திருக்க தக்க விடயமே இல்லை. அப்படி இருக்க 2 வாரமாக எப்படி இருப்பார்கள்? அருகிலுள்ள வீதிகள் சந்து பொந்துகளிலோ ஒவ்வொரு வீட்டிலும் ஆட்கள் யாரார் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆயினும் நீ என்னை அங்கு வேலை செய்யும்படி கூறினால் நான் அப்படியே என்றதும், ஆனந்த் சிங், அதேதான் நான் கூறுவது. நீ அங்கு வேலை செய். நான் சண்முகத்தையும் ராசப்பனையும் மற்ற இடங்களுக்கு வேலை செய்ய அனுப்புகிறேன். இவ்வளவு வேலைகளும் நம் காரிய சித்திக்கு வேண்டியவேதான் என கூறினான். நீ? ஆனந்த் சிங், நீங்கள் உங்கள் வேலைகளை செய்து முடிக்கும் போது நான் என் வேலைகளை செய்து முடித்தே இருப்பேன் என்றான். உடனே இருவரும் பிரிந்து விட்டார்கள். ஆனந்த் சிங் கூறிய அனைத்தும் ஜெய்சிங்கிற்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. ஆயினும் பன்முறைகளில் அவன் ஆலோசனைகள் ஆச்சரியமான விதமாக ஜெயத்தை அளித்திருக்கின்றன. ஆனால் இந்த சமயத்தில் ஜெய்சிங் அறிந்த வரையில் அக்கல்லர்கள் பூபாலப்பள்ளியின் வீட்டிற்கு சமீபத்தில் அப்பிரதேசத்தில் உள்ள வீதிகளில் கூட எங்கும் ஒளிந்திருக்கவில்லை என்பது நம்பகமாக தெரிகிறது. ஏனெனில் அவன் சாமர்த்தியத்துக்கு தக்கபடி எங்கும் சோதித்து பார்த்திருக்கிறான். எப்படி இருந்தாலும் தன் தலைவன் ஆலோசனைக்கு இணங்கி நடக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறே செய்ய சம்மதித்தான். அதன்படி நடந்து ஜெயமடைந்த பொழுது அவன் அடைந்த வியப்பும் சந்தோஷமும் சொல்லத்தகுந்ததல்ல. எப்படி ஜெயமடைந்தான்? எந்த உளவால்? அது மிக்க அற்பமான ஆனால் அதிசயமான உளவே. என்ன உளவு? கடைசியில், ஆகா, எப்படி ஆயினும் ஆனந்த் சிங்கை இந்த துப்பறியும் வேலைக்கென்றே பிறந்தவன். நாம் என்றும் அவன் சீடனாக இருக்க தகுதியுடையவனே அன்றி அவனுக்கு சமானமாக கருத முடியாது என்று எண்ணிக்கொண்டான். இனி அவன் எந்த உளவால் அந்த கல்லரை பிடித்தான் என்பதை கூறலாம். ஜெய்சிங் பூபாலப்பிள்ளை வீட்டின் எதிர்வாடையில் வீதியின் திருப்பத்தில் உள்ள ஒரு மாடி வீட்டில் மாறு வேடத்தோடு வசிக்கிறான் என்று முன்னமே நாம் கூறியிருக்கிறோம். அவன் இருப்பது கீழே உள்ள 2 அறைகளில். நாள் முழுவதும் அலைந்து வேலை செய்து களைப்படைந்தாலும் மனதிலுள்ள கலவரங்களாலும் அதை மறந்து படிகளின் வழியாக துரிதமாக ஏக காலத்தில் 2 படிகளை தாண்டி கொண்டு மேல் மாடியில் நேராக தன் அறைகளுக்கு மேலிருக்கும் அறை அருகிற் சென்று கதவை திறக்க முயன்று அது உட்பக்கம் பூட்டப்பட்டிருப்பதை அறிந்த பிறகு தன் தவற்றை உணர்ந்தான். அந்த அறைக்கு முன்னிருந்த கூடம் கீழுள்ள அவன் அறைகளுக்கு முன்னிருந்த கூடத்தைப் போலவே இருந்ததால் அவன் முன்னாடி தவறாக வந்துவிட்டோம் என்று உணரவில்லை. தான் தவறாக அந்நியர் இருக்கும் அறைக்கு வந்துவிட்டோம் என்று அறிந்ததும் அவன் தனக்குள் கோபமடைந்தான். துரிதமாக திரும்பினான். அந்த சமயம் அவன் காலில் ஏதோ பட்டு மடக்கென்று உடைந்தது. அவன் ஆனந்த சிங்கிடம் பயிற்சி அடைந்தவனாதலால் அற்ப விஷயங்களை கூட கவனிக்காமல் விடுவதில்லை. ஆகையால் குனிந்து தன் காலில் சிக்கி உடைந்த வஸ்துவை எடுத்து குடத்தில் இருந்த தீப ஒளியில் பார்த்தான். அது ஒரு துண்டு சிவப்பு சுண்ணாம்பு கட்டி. அது அற்ப வஸ்து ஆயினும் அதை கண்டதும் திடுக்கிட்டான். உடனே மறந்து போயிருந்த 2 விஷயங்கள் அவன் நினைவிற்கு வந்தன. கடைசியில் அந்த அற்ப சம்பவமே அக்கல்லரை பிடிக்க வழிகாட்டியாக மாறிற்று. பூபாலப்பிள்ளை மேலூருக்கு சென்று அங்கிருந்த அக்கல்லர்கள் வசித்திருந்த தனி வீட்டிற்கு சென்ற பொழுது ஜெய்சிங்கும் மாறுவேடம் அணிந்து அவனை தொடர்ந்து சென்று பிறகு அந்த வீட்டிற்குள் நுழைந்து பார்த்தான் என்று முன்னமே கூறியிருந்தோம் அல்லவா? அந்த வீட்டின் சாளர கதவில் சிவப்பு சுண்ணாம்பால் சிலுவை போல குறிப்போடப்பட்டிருப்பதை அவன் பார்த்தது இப்பொழுதும் நினைவிற்கு வந்தது. அந்த சமயம் அது ஒரு அற்ப விஷயமாக இருந்தது. அதை பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை. இப்பொழுது அவன் நினைவு அந்த கல்லர்கள் விஷயத்திலேயே இருக்கையில் அந்த சிவப்பு சுண்ணாம்பு கட்டியை கண்டதும் அவனுக்கு உண்மையை விளங்கியது. எப்படியெனில் அங்கு அது இருந்ததால் அக்கல்லரும் அக்கட்டிடத்தில் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் உண்டாகிவிட்டது. உடனே வீட்டுக்காரை 2 நாட்களுக்கு முன் மேல் மாடியில் இருக்கும் 2 ஆடவர்கள் ஒரு ஸ்திரீயாகிய அவர்களால் தான் மிக்க தொந்தரவு அடைவதாகவும் ஆயினும் அவர்கள் அதிக வாடகை பணம் அளிப்பதால் தான் பொறுத்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளது அவன் நினைவிற்கு வந்தது. உடனே திரும்பி மேலே சென்று தான் முன்பு தவறாக திறக்கத்தொட்ட கதவை நன்றாக நோக்கினான். அது சாதாரணமான கதவே. வெள்ளை வர்ணம் பூசப்பட்டிருந்தது.
ஆனால் கீழிருந்த அறைகளை காட்டிலும் நாகரிக குறைவாக இருந்தது. அந்த அறையின் கதவில் ஜெய்சிங் முன்பு கலர்ந்த வீட்டின் சாளரத்தில் கண்ட சிவப்பு சுண்ணாம்பால் குறிக்கப்பட்ட சிலுவை குறியிருப்பதை கண்டான். அதை கண்டதும் அவன் நரம்புகளில் மின்சாரம் பாய்ந்தது போல தோன்றியது. அவன் ரோமங்கள் சுழித்தன. அடக்கடவுளே, கடைசியில் இந்த கலர்கள் நாம் 2 வாரங்களாக வசிக்கும் இதே வீட்டில் வசிக்கிறார்கள். நமது தலைக்கு மேல் நேராக என்று கருதியதும் அவனுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. பிரமித்து விட்டான். அந்த சிலுவை குறியிலிருந்து தன் பார்வையை திருப்பக்கூட அவனால் முடியவில்லை. அதில்தான் அந்த கலரை பிடிக்கும் பெரிய மர்மம் இருப்பது போல அவனுக்கு புலப்பட்டது. அவன் கதவின் அருகில் நின்று குனிந்து உற்று கேட்டான். உள்ளே ஒரு பலம் பொருந்திய மனிதன் இருந்து கொண்டு மெதுவாக குரட்டை விடுவது போன்ற சத்தம் கேட்டது. அவன் கதவை தட்டி திறக்கும்படி செய்ய கருதி அதன் மேல் கையை வைத்தவன் மறுபடியும் உரத்த சத்தமாக குரட்டை விடுவதை கேட்டதும் கையை எடுத்துக்கொண்டான். உடனே உள்ளே இருப்பவன் பலம் பொருந்திய மனிதனாக இருக்க வேண்டும் என்றும் தான் கதவை திறந்து உள்ளே சென்றால் தனக்கே ஆபத்தாக முடியும் என்றும் அவன் புத்திக்கு புலப்பட்டதால் ஒன்றும் செய்யாமல் பேசாமல் திரும்பி வந்து விட்டான். ஜெய்சிங் அன்றிரவு முழுமையும் அந்த அறையில் என்ன சத்தம் உண்டாகிறது, அந்த கலரே அங்கு இருப்பதாயின் அவர்களை எப்படி பிடிக்கலாம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். தானே அந்த கலர்கள் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதாயின் அவன் மனதிற்கு மிக்க சந்தோஷம் உண்டாகும். மேலும் ஆனந்த சிங்குக்கு தன்னிடம் மதிப்புண்டாகும் என்பது அவன் எண்ணம். ஆனால் நாம் இந்த விசேஷமான விஷயத்தில் சம்பந்தப்பட்ட கலரை கண்டுபிடிக்கும் வல்லமையுடையோமோ? இவர்கள் அசாத்தியமான பேர் வழிகளாயிற்றே. ஆனந்த் சிங் கூறியபடி அவன் காட்டிய வழியில் வேலை செய்வதாலேயே பெரும்பாலும் நாம் இக்கலர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியும். எப்படியாயினும் அவர்கள் இருப்பிடத்தை நாம் கண்டுபிடித்து விட்டால் அதுவே நமக்கு கௌரவத்தை அளிக்கும் என்று பலவாறு தனக்குள் சிந்தித்துக் கொண்டிருந்தான். பொழுது சரியாக புலர்வதற்கு முன் ஜெய்சிங் எழுந்து தன் காரியத்தை கவனிக்க தொடங்கினான். அவன் எழுந்து படுக்கையில் இருக்கும் பொழுது யாரோ முரட்டுத்தனமாக படிகளில் ஏறி மாடிப்படியின் மேல் செல்லும் சத்தம் கேட்டது. தான் தொடர்ந்து செல்ல ஆயத்தமாக சுறுசுறுப்போடு இருந்தான். ஆயினும் எதற்கும் மேல் மாடியில் இருப்பவர்களை பற்றி வீட்டுக்காரியிடம் தந்திரமாக விசாரித்து பிறகு எதையும் செய்வது நலம் என்று கருதினான். ஏனெனில் அவளை விசாரிப்பதால் அங்கிருப்பவர்கள் யார் என்பதை பற்றி திட்டமாக அறியலாம் என்பது அவன் கருத்து. வீட்டுக்காரி காலையிலேயே சமையல் அறைக்கு சென்று என்னவோ வேலை செய்து கொண்டிருந்தாள். ஜெய்சிங் அங்கு சென்று தந்திரமாக அவளை ஒரு தனி இடத்தில் அழைத்துச் சென்று மேல் மாடியில் இருப்பவர்களை பற்றி விசாரிக்க தொடங்கினான். துப்பறிவோர் யார் யார் மூலமாக தங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடுமோ அவர்களை எல்லாம் மிக்க தந்திரமாக அன்பார்ந்த வார்த்தைகளால் வசியம் செய்து கொள்வார்கள். அந்த சாமர்த்தியம் இல்லாதவன் துப்பறிவதில் ஜெயமடைவது கஷ்டம். ஜெய்சிங் இதுகாரம் நடந்து கொண்ட மாதிரியாலேயே அந்த வீட்டுக்காரி ஜெய்சிங் விஷயத்தில் அன்புடையவளாக மாறிவிட்டாள். ஆகையால் அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தாராளமாக பதில் கூறத் தொடங்கினாள். அது மட்டுமல்ல, தன் துயரத்தையும் அவனிடம் கூறத் தொடங்கினாள். ஜெய்சிங், ஏனம்மா, மேல் மாடியில் இருக்கிறார்களே 2 ஆடவரும் 1 மாதம் என்று கூறினாயே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றான். அம்மாது, அந்தோ அவர்களால் எனக்கு பெரும் தொல்லை. அவர்கள் ஏதோ அதிக பணம் கொடுக்கிறார்கள் என்று நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஒருவன் இல்லாவிட்டால் ஒருவன் எந்நேரமும் வீட்டிலே இருக்கிறான். அவர்கள் சதா சுருட்டு பிடிப்பதால் அறை முழுவதும் கருத்து விடுகிறது. இது மட்டுமல்ல, அவர்கள் எப்பொழுதும் அப்பெண்ணை வீட்டிலேயே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் மிக்க அசிங்கமான உடையணிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியில் சென்றால் இரவில் ஆகாலத்தில் வந்து கதவை தட்டுகிறார்கள். இதுவே எனக்கு பித்தம் பிடித்தது போல ஆகிவிடுகிறது. ஆயினும் அவர்கள் கொடுக்கும் பணம் அதுதான் என்றாள். ஜெய்சிங், ஆமாம் ஆமாம், அது கவனிக்கத்தக்கதே. எப்பொழுதும் சரியாக பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய சொற்ப குற்றங்களை மன்னிக்க வேண்டியதுதான். எப்பொழுதும் உன் போன்ற வீட்டுக்காரிகளுக்கு பொறுமை இருக்க வேண்டியதுதான். ஆகையால் நீ அவர்களை துரத்தி விட வேண்டாம் என்றான். வீட்டுக்காரி, ஆனால் அந்த பெண் இருக்கிறாளே, மிக்க நாணயமானவள், அடக்கமானவள். அவளை பார்த்தால் வியாதி உற்றவள் போல இருக்கிறாள். அந்த பெண்ணை அங்கு அடைத்து வைத்து அவர்களில் ஒருவர் இல்லாவிட்டால் ஒருவர் காவல் இருப்பது எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. அத்தடியன்களில் ஒருவராவது இருவருமாவது எந்நேரமும் அப்பெண்ணுக்கு காவல் இருக்கிறார்கள். கிழவன் அவள் தன் புத்திரி என்கிறான். அவள் அதை மறுக்கவில்லை. அந்தோ அந்த அழகிய முகவிலாசமுடைய இந்த பெண் இத்தகைய முரடர்களிடம் இருப்பதை விட வீதியில் பிச்சை எடுப்பவனுடைய பெண்ணாக இருந்தால் நான் சந்தோஷமடைவன். அவள் நல்ல நாணயமான உயர்ந்த குல கணிகை போல காணப்படுகிறாள். அப்படிப்பட்டவள் இத்தகைய அநாகரிக முரடர்களிடம் சுற்றத்தாளாக இருப்பது எனக்கு மிக்க மன வருத்தமாக இருக்கிறது. நீ மட்டும் அவளை பார்த்தாள் என்றதும் அதே என் விருப்பமும். நீ அவளுடைய வனப்பு முதலியவைகளை பற்றி புகழ்ந்து கூறியதால் நான் அவளை காண விரும்புவது. இப்பொழுது ஒரு பெண் காணாமல் போயிருக்கிறாள். அவளை கண்டுபிடிப்போருக்கு பெருந்தொகை பரிசளிப்பதாக விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெண் இவளாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு புலப்படுகிறது என்றான். அந்த மொழிகளை கேட்டதும் அம்மாது வியப்படைந்த ஜெய்சிங்கை உற்று நோக்கினான். அவன் தொடர்ச்சியாக கூறத் தொடங்கி தன் மர்மம் அனைத்தும் விட்டுவிடத் துணிந்து முன்னமே திடுக்கிட்டிருக்கும் அம்மாதை நோக்கி, நீ இதுகாரும் நம்பியிருக்கிறபடி நான் வேலை இல்லாமல் தினம் வெளியில் சென்று வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறவன் அல்ல. நான் உண்மையில் ஒரு துப்பறிபவன். காணாமற் போன ஒரு கன்னிகையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றான். அம்மொழிகளை கேட்டதும் அம்மாது உண்மையை உணர்ந்து கொண்டாள்.
துப்பறிபவர்கள் சங்கதி அவளுக்கு நன்றாக தெரியுமாகையால் அவள் புத்தி யுக்திகளை எட்டிய வரையில் அவனுக்கு உதவி செய்ய தொடங்கினாள். அவ்வீடு முழுமையும் அவன் இஷ்டப்படி உபயோகிக்க ஒப்புக்கொண்டாள். யாவற்றினும் முக்கியமான விஷயம் இச்சங்கதியை அடியோடு மிக்க ரகசியமாக வைத்திருப்பதாக ஒப்புக்கொண்டாள். அப்படி இல்லை என்றால் அவன் சங்கதி ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசியில் அதே தினம் மாலையில் ஜெய்சிங் புதிதாக அந்த வீட்டில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்தவன் போல மேல் மாடியில் அக்கலர்கள் இருக்கும் அறைக்கு பக்கத்தறையில் போய் சேர்ந்தான். ஜெய்சிங்கிற்கு ஒரு சித்திரக்காரன் சிநேகமாக இருந்தான். அவன் அந்நிய நாட்டான், ஷயரோகமுடையவன். இப்பொழுது ஜெய்சிங் அந்த நண்பர்களைப் போல மாறுவேடம் அணிந்து கொண்டான். தன்னால் கூடிய வரையில் அவனுடைய நடை உடை பாவனைகள் அப்படியே அபிநயிக்க தொடங்கினான். அவன் அந்த நண்பனை கடைசியாக கண்டபொழுது அவன் வியாதியால் நலிவுற்று மனமுடைந்திருந்தான். இவன் அப்படியே நடிக்கத் தொடங்கினான். ஜெய்சிங் அந்த அறைக்கு சென்று சுமார் அரை மணி நேரம் கழித்து பக்கத்து அறையில் இருவர் மெதுவாக சம்பாஷிக்கும் சத்தம் கேட்டது. அவர்களில் ஒரு ஆடவனும் ஒரு ஸ்திரீயும் என்று தெரிந்தது. ஸ்திரீயின் குரலால் அவள் வாலிப வயதுடையவள் என்றும் நாணயமான மிருதுபாஷினி என்றும் தெரிந்தது. ஆனால் ஆடவன் முரட்டுத்தனமான மூர்க்கன் என்றும் அவனிடம் அப்பெண் மிக்க அச்சத்தோடு நடந்து கொள்கிறாள் என்றும் தெரிந்தது. இப்பொழுது ஜெய்சிங்கிற்கு அந்த ஆடவன் தந்தை என்றும் அந்த பெண் புதல்வி என்றும் விளங்கியதோடு கல்லரில் மூத்தவனே இப்பொழுது அடுத்த அறையில் இருக்கிறாள் என்றும் ஐயமரத் தெரிந்தது. ஜெய்சிங் இனி அப்பெண்ணை நாம் எந்த தந்திரத்தால் காணலாம், எப்படி அவளிடம் தனியாக 2 வார்த்தைகள் பேசலாம் என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கையில் படிகளின் வழியாக யாரோ மேலேறி வரும் சப்தம் கேட்டதும் கவனமாக உற்று கேட்டான். 2 நிமிடங்களில் வந்தவன் முரட்டுத்தனமாகவே நடந்து வந்து பக்கத்து அறையின் கதவை மெதுவாக 3 முறை தட்டினான். உடனே அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டு உடனே மூடப்பட்டது. ஜெய்சிங் எவனைப் போல அபிநயம் செய்கிறானோ அந்த நண்பன் இருமல் வியாதி உடையவன். ஜெய்சிங்கிற்கு தங்கள் அறைக்கு பக்கத்தறையில் யாரோ ஒரு ஆள் இருக்கிறான் என்றும் அங்குள்ளவர்கள் அறிய வேண்டும் என்பது அவனுடைய கருத்தாகையால் அவன் அடிக்கடி கடினமாக இருமத் தொடங்கினான். அவர்களுக்கு அது பிரியம் இருந்தாலும் இராவிட்டாலும் அவனுக்கு அவசியமில்லை. ஜெய்சிங் 2-3 முறை இருமியதும் பக்கத்தறையின் கதவு பட்டென்று திறக்கப்பட்டதும் ஒருவன் முரட்டுத்தனமான குரலால், யார் இங்கே இப்படி சத்தம் போடுவது? நீ சீக்கிரத்தில் இந்த அனாசாரமான சத்தத்தை நிறுத்தாவிடாவிட்டால் என்றான். அதற்குள் மிருதுவான குரலாய் ஒருவர் அவனை தடுத்து, நான் போய் அதை பற்றி பார்க்கிறேன் என்று கூறியது ஜெய்சிங் செவியில் வீழ்ந்தது. அம்மிருதுவான குரல் ராஜமணியின் குரலாகவே இருக்க வேண்டும் என்று ஜெய்சிங் தெரிந்து கொண்டான். மறு வினாடி அடுத்த அறையிலிருந்து அவன் வரும்பொழுது உடையின் சத்தம் கேட்டது. உடனே அவன் அறை நருகில் யாரோ வந்தது போல தெரிந்தது. அதற்குள் ராஜமணியே அறைக்குள் வந்தாள். ஜெய்சிங் மேசை எதிரில் உட்கார்ந்து கொண்டு தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தான். ராஜாமணி அவன் எதிரில் வந்து நின்றாள். ஜெய்சிங்கிற்கு நேராக அவள் முகத்தை உற்று நோக்க அச்சமாக இருந்தது. அந்த சமயம் அவனுக்கு மிக்க விசேஷமானது. இப்பொழுது நடக்கப் போகும் விஷயத்தால் தான் தன் காரியம் ஜெயமடைவதும் அபஜயம் அடைவதும் அவனுக்கு தெரிய வேண்டும். ராஜாம்பாள் அவனை நோக்கி, நீர் மிக்க கடுமையான இருமலால் தொந்தரவுப்படுகிறீர்கள் போல தெரிகிறது என்று தன் இயற்கையான அன்பார்ந்து இரக்கமுடிய மாதிரியாக கூறி, இதற்கு பரிகாரம் ஒன்றும் இல்லையா என்றாள். ஜெய்சிங் தன் எதிரில் இருந்த கடிதங்கள் முதலியவற்றையெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு நிமிர்ந்து நோக்கி தலையை அசைத்து, இல்லை, ஆனால் எப்போதுமே இப்படி அதிக தொந்தரவாக இருப்பதில்லை. நான் உனக்கு தொந்தரவு கொடுத்ததாக இருந்தால் மிக்க விசனமடைகிறேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்றான். அந்த மொழிகளை கேட்டதும் ராஜமணி தன் சிரசில் நெருக்கமாக போர்த்தியிருந்த சால்வியை விலக்கிவிட்டு சாந்தமான நடையாக அவன் அருகில் சென்று இரக்கத்தோடு, நீர் எனக்கு தொந்தரவு கொடுக்கவில்லை, ஆனால் என் தந்தை அப்படி கருதுகிறார். அவர் சில சமயங்களில் சிறுசிறுப்பாக நடந்து கொள்பவராகையால் ஒவ்வொரு சமயத்தில் சற்று முரட்டுத்தனமாக பேசினால் நீர் அதை கவனிக்கலாகாதென்று வேண்டிக் கொள்கிறேன் என்றாள். மாதர்கள் தங்கள் விஷயத்தில் ஆடவர்களுக்கு பிரியமுண்டாக செய்வதில் பல விஷயங்கள் இருக்கின்றன. மாதர்களின் பார்வையாலும் குரலாலும் பேசும் இனிய மொழிகளாலும் ஆடவர்கள் அவர்கள் மேல் பிரியமும் இரக்கமும் கொள்கிறார்கள். ஜெய்சிங் அவளை நோக்கி, அம்மா, நீ என் விஷயத்தில் மிக்க அன்பு காட்டுகிறாய், மிக்க இரக்கத்தோடு நடந்து கொள்கிறாய். உன் அன்பார்ந்த நடத்தை என் மனதை உறுத்துகிறது என்றான். அத்தகைய மாதனிடம் தான் தன் நிஜ உருவை மறைத்து மாறுவேடத்தோடு நடிப்பது அவனுக்கு மிக்க கஷ்டமாக இருந்தது. அந்த சமயம் பக்கத்து அறையில் இருந்து யாரோ கோபத்தோடு உருமும் சத்தம் கேட்டதும் ஜெய்சிங் அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் சீக்கிரம் போய்விடும்படி ராஜாமணிக்கு கூறினாள். ராஜாமணி, இதோ ஒரு வினாடியில் போய்விடுகிறேன், நீர் இங்கு என்ன செய்கிறீர்? அதை தயவு செய்து கூறும் என்றாள். அதன் மேல் ஜெய்சிங் தன் விஷயத்தை பற்றி எவ்வளவு கூற வேண்டுமோ அவ்வளவு வரையில் கூறி தான் அபிநயம் செய்யும் விஷயத்தை பற்றியும் அதை பற்றி அவள் தன் தந்தை முதலியவர்களுக்கு எவ்வாறு கூற வேண்டும் என்பதை பற்றியும் கூறினான். அவள் மிக்க கனிவோடு யாவும் கேட்டுக்கொண்டாள். அவள் கண்களில் நீர் துளித்தது. கடைசியில் அவள் அவனை நோக்கி, நான் இப்பொழுது கூறுவது தங்கள் மனதில் நன்றாக கவனம் இருக்கட்டும். என் தந்தையும் தமையனும் ஏதேனும் முரட்டுத்தனமாக பேசினால் தாங்கள் அதை சட்டை செய்யலாகாது. அவர்கள் தங்களுக்குள்ளாகவே சச்சரவிட்டுக் கொள்வார்கள். இரவிற்கே அந்த உண்மை தெரியும் என்றாள். சாதாரணமாக துயரத்தால் வாடியிருந்த அவள் முகத்தில் புன்னகை தோன்றியது.
அவள் மொழிகளுக்கு பதில் அவன் தலையசைத்தான். இந்த செய்கை அவளை காப்பாற்றுவதாக அவன் சத்தியம் செய்தது போல் இருந்தது. ஜெய்சிங்கின் மனதில் இருந்த சந்தேகங்கள் எல்லாம் ஒழிந்தன. இந்த கள்ளர்கள் பொல்லாத முரட்டு குணமுடைய பரமதுஷ்டர்கள். அவர்களை மிக்க ஜாக்கிரதையாக பிடிக்க வேண்டும். கொஞ்சம் தவறினால் காரியம் அடியோடு கெட்டுவிடுமாகையால் அவர்களை பிடிக்க முயலும் முன் அவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் பூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய கருத்து. ஜெய்சிங்கின் மனதில் இன்னும் இரண்டொரு விவகாரங்கள் இருக்கின்றன. முதலாவது, அந்த கள்ளர் சிறைச்சாலையிலிருந்து தப்பித்துக் கொண்டு ஓடி வந்து விட்டவர்கள். அவர்களை பிடித்துக் கொடுத்தால் அதுவே கௌரவம். அதனின்றி தன் துப்பறியும் திறமையால் காணாமற் போன பூபால பிள்ளையின் மனைவியை கண்டுபிடிப்பது தனக்கு பிரசித்தி அளிக்கும் விஷயம். ஆனால் அவளை கண்டுபிடிப்பதோடு அவள் தந்தையும் தமையனுமாக 2 கள்ளர்களையும் சிறை செய்ய வேண்டும். ஆனால் இந்த சங்கதிகள் பகிரங்கமாகிவிட்டால் பூபால பிள்ளைக்கு மானக்கேட்டை விளைவிக்குமாகையால் அது பகிரங்கமாகவும் கூடாது, காரியமும் நிறைவேற வேண்டும். இதனால் அக்கள்ளர்களை பகிரங்கமாக சிறை செய்யலாகாது. ஆனால் சிறை செய்யாமலும் இருக்க முடியாது. அதாவது ரகசியமாகவே காரியம் நடைபெற வேண்டும். அவர்களோ பலம் பொருந்திய ஆட்கள். அதோடு சரியான ஆயுதங்களை எப்பொழுதும் ஆயத்தமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். விவகாரம் இப்படி இருப்பதால் பலத்தை விட தந்திர சாமர்த்தியமே இப்பொழுது உபயோகப்படுத்த வேண்டும். அப்படி செய்ய வேண்டுமாயின் இதில் சம்பந்தப்பட்ட ஆசாமிகளினுடைய விஷயங்கள் யாவற்றை பற்றியும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஜெய்சிங் 3 நாட்கள் இவற்றை பற்றிய சங்கதிகளை அறிவதிலேயே தன் காலத்தை கழித்தான். கடைசியில் கீழ்கண்ட விஷயங்களை அவன் அறிந்தான். 1. அப்பெண் எப்பொழுதும் தனியாக விடப்படுவதில்லை என்றும், தகப்பன் இல்லாவிட்டால் தமையன் இருவரில் ஒருவர் எப்பொழுதும் அவள் மேல் காவலாக இருக்கிறார்கள் என்பதும் அந்த வீட்டுக்காரி கூறியபடியே இருந்தது. 2. அந்த சமயங்களில் சற்று நேரம் மட்டும் அவள் கூடத்தில் உலவிக் கொண்டிருக்கும்படி விடப்படுகிறாள். 3. அவர்கள் இருக்கும் அறையின் கதவின் மேல் சிவப்பு சுண்ணத்தால் போடப்படும் சிலபிக்குறியில் ஏதோ விசேஷம் இருக்கிறது. அது அவர்கள் அந்த அறையில் இருப்பதை பற்றிய விஷயத்தில் சம்பந்தப்பட்ட ரகசியக்குறி. எப்படி எனில், ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் அவர்கள் மூவரும் அறையை விட்டு சென்ற பொழுது அக்குறி கலைக்கப்பட்டது. ஆனால் முன்னாடி தந்தையும் மகளும் மட்டும் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் அந்த சிலுவைக்குறி உடனே போடப்பட்டது. 4. அவர்கள் ஏதேனும் சாமான்கள் வாங்க வேண்டியதாயின் தந்தையே சென்று வாங்குகிறாரன்றி மகன் செல்வதில்லை. ஆனால் அவர்களுடைய மற்ற காரியங்களை எல்லாம் செய்பவன் மகன்தான். மகனுக்கு அனுகூலமான வேலை இரவு, தந்தைக்கோ நடு இரவுதான் சௌகரியமான வேலை. 5. அவர்கள் இருவரும் மிக்க பலசாலிகள், ஆயினும் சுறுசுறுப்புடையவர்கள் அல்ல. ஜெய்சிங் ஒவ்வொரு சமயங்களில் மறைவில் இருந்து அவர்களை நோக்கிய பொழுது அவர்கள் முதுகின் விலாசத்தைக் கண்டு மிக்க வியப்படைந்து விட்டான். அவர்களுடைய நடை மந்தமாக இருந்தது. அப்படிக்கின்றி நடையும் அதை போன்றே புத்தியும் சுறுசுறுப்பாக இருந்திருந்தால் ஜெய்சிங்கின் விவகாரங்களுக்கு பிரதிகூலமாகவே இருந்திருக்கும். இவ்விஷயங்களை உணர்ந்த பின் இவற்றை கொண்டு அக்கல்லர்களை எப்படி பிடிக்கலாம் என்று ஆலோசனை செய்ய வேண்டியதுதான் அவனுடைய முக்கிய காரியமாகிவிட்டது. ஒரு நாள் நடுப்பகல் தான் செய்ய வேண்டிய ஆலோசனைகள் அனைத்தும் முற்று பெற்றதாக அவனுக்கு புலப்பட்டது. ஆகவே தன் மூலஸ்தானமாகிய துப்பறியும் போலீஸ் லாகாவின் காரியாலயத்திற்கு சென்று வர வேண்டும். அவனுக்கோ 2 மணி நேரம் கூட அந்த இடத்தை விட்டு செல்ல பிரியமில்லை. ஆயினும் அங்கு சென்றே தீர வேண்டும். பிறகே முடிவான விஷயங்கள் நடைபெற வேண்டும். ஆகையால் தான் அதுகாரும் அபிநயமாக செய்து கொண்டிருந்த சித்திரம் தீட்டும் வேலையில் சம்பந்தப்பட்டவற்றையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டிவிட்டு புறப்பட ஆயத்தமானதும் வேண்டுமென்றே 2-3 முறை கெட்டியாக இருமினான். உடனே அடுத்த அறையிலிருந்து ஓநாய்கள் உருமுவது போல 2 ஆடவரும் முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது. மறு நிமிடம் ராஜாமணி இரக்கமான குரலாகும் குளிர்ச்சியான முகவிலாசத்தோடும் வெளியில் வந்து ஜெய்சிங்கின் அறையில் நுழைந்து, ஐயா, தாங்கள் இன்று இருமலால் அதிகமாக கஷ்டப்படுவதாக தெரிகிறது. வெளியில் செல்வதற்கு ஆயத்தப்படுகிறீர்கள் போல காண்கிறது என்றார். அந்த சமயம் பக்கத்திலிருந்து, ஏவா, இங்கே சீக்கிரம், என்ன அந்த கேட்டு சனியன் ஊழை இடுகிற மாதிரி குலைக்கிற போதெல்லாம் நீ போய் ஏதோ உபசாரம் செய்கிறாயே, இது என்ன அர்த்தம் என்று முரட்டுத்தனமான வார்த்தைகள் வெளிக்கிளம்பின. நீர் சேமமாக போய் வாரும், கடவுள் தயவால் ஜெயத்தோடு திரும்பி வருவீர் என்று நம்புகிறேன் என அவள் கூறினாள். உடனே அடுத்த அறையிலிருந்து மறுபடியும் கடூரமான பின்வரும் மொழிகள் கிளம்பின. என்ன சமாசாரம்? ஜெயமடைவதா? நீங்கள் இருவரும் என்ன கதை செய்கிறீர்கள்? என்னதான் உங்கள் சங்கதி என்று மேகம் குமுறுவது போல கேட்டதோடு முரட்டுத்தனமாக ஆட்கள் அந்த அறையிலிருந்து வருவது போன்ற சத்தம் கேட்டது. ராஜாமணி ஜெய்சிங்கை நோக்கி கருணையான முகத்தோடு, போய் வாரும், தாங்கள் மிக்க பலவீனமாக இருக்கிறதாக தெரிகிறது. அதோடு வயோதிகம், திரும்பி வந்தபின் தயவு செய்து கொஞ்சம் மெதுவாக இரும முயலுங்கள் என்றாள். ஜெய்சிங் திரும்பி வரும்பொழுது என்றதும் வாயை மூடிக்கொண்டான். ஏனெனில் அந்த சமயம் ராஜாமணியின் தந்தை வாயிற்படியில் வந்து நின்று வெறிகொண்ட வேங்கை போல இவர்களை உடனே விழுங்கப் போவது போல நிற்பதைக் கண்டதும் அவன் அசைவற்று நின்று விட்டான். அந்த முரடன், நீங்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அதென்ன மூட்டை என்று ஜெய்சிங் கரத்தில் இருந்த மூட்டையை நோக்கி கேட்டான். ராஜாமணி துரிதமாக, இவர் செய்து கொண்டிருந்த சில விளையாட்டு கருவிகள், அவற்றை விற்க எடுத்துக்கொண்டு போகிறார் என்றார்.
அவள் தந்தை அனல் போன்ற கண்களால் உருட்டி பார்த்து கொண்டே வேறொன்றுமில்லையா என்றான். கன்னிகை ஒன்றுமில்லை, என் வார்த்தையை நம்பலாம் என்றாள். அவள் தந்தையாக முருடன் ஓனாய் போல உரிமிக்கொண்டே, அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்பது உனக்கு தெரிந்ததுதானே என்று கூறிவிட்டு அவள் தோளை பற்றி அவளை அழைத்துச் சென்றான். அம்மொழிகளை கேட்டதும் அவள் தேகத்தில் ஒருவித நடுக்கம் உண்டாகி 2 வினாடி அவள் ஸ்மரணை நீங்கியவள் போல ஒன்றையும் நோக்காது நின்றாள். பரம துஷ்டனும் முருடனுமான தந்தை அதை சட்டை செய்யவே இல்லை. ஜெய்சிங் நேராக வீட்டுக்காரின் அறைக்கு சென்று அவளை கண்டு, அம்மா, நான் வெளியில் செல்கிறேன். நான் வரும் வரையில் நீ படிக்கட்டிகளின் மேல் உட்கார்ந்து கொண்டு காவல் காத்து கொண்டிரு. மேல் அறையில் ஏதேனும் குழப்பம் நடந்து அந்த பெண் சத்தமிட்டால் நீ உடனே தயவு செய்து அவளுக்கு உதவி செய்ய செல்ல வேண்டும். மறக்க வேண்டாம். அவசியமாயின் உதவி செய்வதற்காக ஒரு போலீஸ்காரனை வீதியில் நம் வீட்டின் எதிரில் மறைவாக இருக்கும்படி ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன் என்றான். அந்த நல்ல மாது உடனே அப்படியே ஆகட்டும் என்று தலையசைத்து உடனே தான் பின்னல் வேலை செய்யும் சாமான்கள் அடங்கிய கூடை எடுத்துக்கொண்டு நல்ல திருஷ்டமாக படிகளின் உச்சியில் உட்கார்ந்தாள். அங்கிருக்கும் ஒரு சாளரத்தின் வழியாக நான் அவர்கள் அறையில் நடக்கும் விஷயங்களை காணலாகும். தர்ம கைங்கரியம் கூட வீணாக போக எனக்கு அவகாசமில்லை என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். ஜெய்சிங் அவ்வளவு முன்ஜாக்கிரதையாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு சென்ற போதிலும் திரும்பி வருந்தனினும் அவன் மனம் பெருங்கலக்கத்திலேயே இருந்தது. அவன் வெளியில் சற்று ஆலசியமாகவே இருக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் முன்னே போலீஸ் பிரதம அதிகாரிக்கு நடந்த சங்கதிகளை கூற வேண்டும். பிறகு ஆனந்த் சிங்கை கண்டு இக்கலரை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி ஆலோசனை செய்து அவன் உதவியாலேயே அக்காரியம் நிறைவேற வேண்டும். இவற்றால் மிக்க ஆலாசியமாகும் என்று ஜெய்சிங் கலக்கப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் ஜெய்சிங் வெளியில் புறப்பட்டதும் முன்னே நேராக ஆனந்த் சிங்கின் வாசஸ்தலத்திற்கு சென்றான். தான் கண்டுபிடித்த விஷயங்களை எல்லாம் அவனிடம் கூறினான். யாவும் கவனமாக கேட்ட ஆனந்த் சிங் குளிர்ந்த பார்வையோடும் புன்னகையோடும், இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உனக்கு நல்ல உதவி செய்ததென்று தோன்றுகிறது. நான் பூபால பிள்ளையின் வீட்டிலிருந்து பிரிந்து சென்றது முதல் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு எல்லளவும் உளவாகப்படவே இல்லை. பூபால பிள்ளை இன்று காலை நான் கண்டேன். இந்த விஷயத்தை மட்டும் நாம் திருப்திகரமாக முடித்துவிட்டால் அவர் மிக்க நன்றியுள்ளவராக இருப்பார் என்பது மட்டும் நிச்சயம் என்றான். ஜெய்சிங் ஆனந்த் சிங்கை நோக்கி, இந்த விஷயத்தில் ராஜாமணி நம்மோடு கலந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும். அவளுக்கு நம்மிடம் நம்பகம் உண்டாகி இருக்க வேண்டும். ஆகையால் எதற்கும் தன் சேமத்திற்காக அவள் நம்மை நம்பி நமது ஏற்பாட்டின்படி நடக்க வேண்டுமென்று தங்கம்மாளிடமிருந்து அவளுக்கு ஒரு கடிதம் வாங்கி வந்தால் மிக்க நலமாக இருக்கும். பூபால பிள்ளை இப்பொழுது தன் மனைவி மேல் பூரண அன்பு வைத்திருக்கிறார் என்ற விஷயத்தில் அவள் நம்பிக்கை உடையவளாதலால் இவ்விஷயத்தில் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்வதற்காக அவள் தன்னாலான உதவியை செய்ய மறுக்க மாட்டாள். இப்படி செய்யாவிட்டால் அந்த பெண் நம்மை நம்பி நாம் கூறுகிறபடி நடக்க மாட்டாள். அக்கடிதம் வேண்டுமாயின் கையொப்பம் இல்லாமல் இருக்கட்டும். அதில் எப்பெயர்களும் குறிக்கப்பட வேண்டாம். ஏனெனில் தற்செயலாக அந்த கடிதம் எதிரிகளிடம் சிக்கிவிட்டால் மோசமாக முடியும். ஆனால் கையெழுத்து மட்டும் தங்கம்மாளுடைய கையெழுத்தாக இருக்க வேண்டும். அவள் கையெழுத்து ராஜாமணிக்கு நன்றாக தெரியும் என்றான். ஆனந்த் சிங் மௌனமாகவே முழுமையும் செவியுற்று சற்று நேரம் சிந்தித்தான். ஜெய்சிங் கூறிய முன் யோசனைகள் எச்சரிக்கைகள் யாவும் அவசியமே என்று அவன் புத்திக்கு புலப்பட்டபடியால் அவன் அவ்வாறே தங்கம்மாளிடம் ஒரு கடிதம் வாங்கி வருவதாக ஒப்புக்கொண்டான். அவன் அவ்வளவு வரையில் ஆக்ஷேபமின்றி ஒப்புக்கொண்டது ஜெய்சிங்கிற்கு மிக்க திருப்தியை உண்டாக்கிவிட்டது. அதன் மேல் அவன் இனி அக்கலர்களை எப்படி பிடிப்பது என்பதை பற்றி தான் செய்திருக்கும் ஆலோசனைகளை எல்லாம் ஆனந்த் சிங்கிடம் கூறினான். ஆனந்த் சிங் முழுமையும் கேட்டு யாவும் தகுதியான ஆலோசனைகளே என்று கூறி அவற்றின்படி நடக்க சம்மதித்ததை கேட்டதும் ஜெய்சிங் மிக்க சந்தோஷமடைந்தான். முன்பு ஆனந்த் சிங்கிடம் தான் இழந்த மதிப்பு மறுபடியும் வந்துவிட்டதென்று அவனுக்கு திருப்தி உண்டாகிற்று.